பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்க பாரு சிவா, நீ அன்னபூரணி மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அந்த வாய்ப்பை நீ கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். இங்க பாரு, அன்னபூரணிக்காக நீ போய் சொல்லிட்டு சிந்து கூட நீ வந்து கடைசி வரைக்கும் வாழ மாட்ட. அவளுக்கு வேணும்னா என் புள்ளிய பத்தின அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் புள்ளிய பத்தின எல்லா அக்கறையும் இருக்கு. உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன். அந்த 3 நாளுக்குள்ள நீயாவே போயிட்டு சிந்து வந்து இந்த மாதிரி தான் பண்ணா, சிட்டு சொன்னதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நீயாவே சொல்லணும். அப்படி ஒரு வேளை நீ சொல்லலைன்னா கண்டிப்பா அன்னபூரணிக்காக கவலைப்பட்டு நீ பெத்த அம்மாவுக்காக கவலைப்பட மாட்டியா? அடுத்த நிமிஷம் என்னுடைய உயிர் போயிடும். நல்லா யோசிச்சு நீயாவே ஒரு முடிவு எடுன்னு சொல்லிட்டு மக அங்க இருந்து போறாங்க. இப்ப சிவாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சிவா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் அன்னபூரணி பெரியம்மாவோட உயிர், இன்னொரு பக்கம் அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எசிகே வந்து, என் அக்காவை பத்தி உனக்கு நல்லா தெரியல மாப்பிள்ள, கோவத்துல என்னன்னாலும் முடிவெடுப்பாங்க. முதல்ல யோசிச்சு நல்லா செய். இங்க பார், ஒருவேளை நீ உண்மையை ஒத்துக்கலன்னா அக்காவோட உயிர் போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா மட்டும் அவங்க திரும்ப ஒண்ணும் வந்துட போறது கிடையாது. அதனால எந்த அளவுக்கு நீ தீவிர யோசிச்சு சிந்துவை உன் வாழ்க்கையில இருந்து தோர்த்தறியோ அது வரைக்கும் கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு எசிகே சொல்றாங்க. இதை கேட்ட சிவாவோட முடிவு என்னவா இருக்க போகுது? சிவா வந்து மகாவுக்காக எல்லா உண்மையும் ஒத்துப்பாங்களா? மகாவோட உயிரை காப்பாத்துவாங்களா சிவா? இல்ல அன்னபூரணியோட உயிரை காப்பாத்த போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.